हार्दिक पांड्या ने आज मैच में बड़ी गलतियां की। पावर प्ले में जब वो गेंदबाजी करने आए खुद 2 ओवर डाल दी, वो एक गलती थी। बुमराह को थोड़ा लीड लेके आए। और दूसरा, जब बल्लेबाजी कर रहे थे तो टिम डेविड को आगे भेजा। टिम डेविड को आगे तब भेजा जब राशिद खान की 1 ओवर बची थी, और मुझे लगा शायद हार्दिक पांड्या फेस नहीं करना चाहते थे राशिद खान को। बहुत टाइम से क्रिकेट नहीं खेले, शायद ये एक वजह हो सकती है। वरना मैं ये नहीं मानता कि इंडियन खिलाड़ी ड्रेसिंग रूम में बैठा हो, एक्सपीरियंस बल्लेबाज बैठा हो और ओवरसीज खिलाड़ी बल्लेबाजी करना है प्रेशर में राशिद खान के सामने, वहां पे गेम फंसा। लेकिन वेलकम टू कैप्टनसी शुभमन गिल, बहुत अच्छी कप्तानी की है इस यंग कैप्टन ने। குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான மும்பை போட்டியில் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி மீது விமர்சனங்களை உருவாக்கி வருகிறது. இதுகுறித்து இர்பான் பதான் பேசும் பொழுது, மும்பை இந்தியன்ஸ் அணி இலக்கை துரத்தும் பொழுது அவர்கள் டிம் டேவிட்டை மேலே அனுப்பினார்கள். ஏன் ரஷீத் கானை பார்த்து ஹர்திக் பாண்டியாவுக்கு அவ்வளோ பயமா இருக்கிறதா? அப்பொழுது ரஷீத் கானுக்கு 1 ஓவர் மீதம் இருந்தது. இருந்தும் கூட டேவிட் மேலே அனுப்பப்பட்டார். ஒருவேளை நீண்ட நாட்களாக கிரிக்கெட் விளையாடாமல் இருந்த ஹர்திக் பாண்டியா ரஷீத் கானை எதிர்கொள்ள விரும்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அனுபவம் வாய்ந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேன் பெவிலியனில் அமர்ந்து கொண்டு வெளிநாட்டு வீரர் ஒருவரை ரஷீத் கானுக்கு அழுத்தம் கொடுக்க அனுப்பி வைத்ததை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அந்த இடத்தில் ஒரு டிரிக்கை தவறவிட்டார்கள். ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் போட்டியில் பெரிய தவறுகளை செய்தார். அவர் பவர் பிளேவில் 2 ஓவர்கள் பந்து வீசியதோடு பும்ராவையும் தாமதமாக கொண்டு வந்தார் என்று விமர்சனம் இர்பான் பதான் செய்திருக்கிறார். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.